You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மார்னிங் ரெடி ஆகிட்டு சரவணா ஸ்டோர் போக போகிறோம். சென்னை பாடியில் இருக்க தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர் போக போகிறோம். சென்னையில் வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய சரவணா ஸ்டோர்னால் பாடியில் இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து வண்டியில் தான் போகிறேன். வண்டி எடுத்துகிட்டு போய் பார்க்கிங் பண்ணியாச்சு. பார்க்கிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து மேலே ஏறணும். மேலே ஏறுறதுக்காக கீழே நம்ம பார்க்கிங் பண்ணால் கீழேயே லிஃப்ட் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியாது. கீழே எஸ்கலேட்டர்லேருந்து அப்படியே ஏறி போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியாமல் வெளியே போய் திருப்பி உள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி ஆகுறீங்க. அதுக்கு வந்து நீங்கள் உள்ளேருந்து இப்படியே நீங்கள் என்ட்ரி ஆகி போய்க்கலாம். ஸோ வந்து இது மாதிரி படிக்கட்டு வச்சுருப்பாங்க அந்த சைடு. அந்த படியிலேருந்து நம்ம ஏறி போய்க்கலாம். நான் வந்து சாட்டர்டே போனேன். செம்ம ரஷ்ஷாக இருந்தது. வண்டி விடுறதுக்கே இடம் இல்லை. கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. அதனால் வந்து என்னன்னு தெரில, மந்த்து ஸ்டார்டிங் வேறையா, எல்லாருக்கும் சேலரி போட்டாங்க போல். எல்லோரும் வந்து கடையில் நின்றுட்டாங்க. அப்படி இல்லைன்னா சேலரி இருந்தாலும் சாட்டர்டே லீவுன்றனால எல்லோரும் வந்தாங்களான்னு தெரியல. ஒரு ஆள் பில்லுமே வந்து ஹெவியாக இருக்குது. ரொம்ப நேரமாக நின்று எப்படியோ வந்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக வந்து சாரீ வச்சுருந்தாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஜுவல்லரி, அது எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சாரீ இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை கிடையாது, நம்ம எடுக்க போகிறதில்ல. ஸோ நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேர்ள்ஸ்க்கான டாப்ஸு, சுடி இது மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே. டாப்பு சுடியுமே இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக போகிறது இது மாதிரி இந்த பட்டு ஷாலை வச்சு இருக்க மாதிரி இருக்குது. இந்த ட்ரெஸ் தான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. வேறு எதுவுமே இப்போதைக்கு போல. தென் வந்து இதுலேயுமே வந்து நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. இதில் நான் எதுவும் வாங்க போகிறது இல்லை. அதனால் இங்கேருந்து நம்ம தேர்ட் ஃப்ளோர் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஃப்ளோர் போக ஆரம்பிச்சிட்டேன். சரி, தேர்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே ஏதாவது வாங்குவோம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாக கிட்ஸ்க்கு இருக்கிறதுல நான் என்னத்தை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோர்லேருந்து இந்த ஃப்ளோரில் நமக்கு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பி வந்து நான் மேலே போக ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போவோம், இங்கே நம்மளுக்கு எந்த கிட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டேன். மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது இந்த சைடு வந்து கிட்ஸ்க்கு வந்து பொம்மையில் போட்டு வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. மேலே போய் பார்த்திங்கன்னா அது சரி, ஓகே, இந்த ஃப்ளோர்லையாவது நம்ம ஏதாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக போயிட்டேன் நானும். மேலே போய் பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கையிலே இன்னும் கடுப்பேற்றிடுச்சு. மேலே ஃபுல்லாக மென்னு. ஐயோ! அட போங்கடா, எப்படா எனக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஃபுல்லாகவே வந்து பாய்ஸ்க்கான ஷர்ட்ஸு. பாய்ஸ்க்கு ஃபுல்லாகவே கலெக்ஷன்ஸ் நிறைய வந்தது போல். இது மாதிரி ஒரு மாதிரி சுருங்கி இருக்க ஷர்ட்ஸ் தான் இப்போதைக்கு கலெக்ஷன்ஸ் போல். பட் வந்து இந்த செக்ஷன் தான் கூட்டமே இல்லாத ஒரு செக்ஷன் வந்து எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் வந்து சாட்டர்டே வந்து சரவணா ஸ்டோர் வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து நான் அடுத்தது என்ன பண்ணிட்டேன்னா, அடுத்த ஃப்ளோருக்கு போயிடலாம். இந்த ஃப்ளோருமே நமக்கு வந்து வேலைக்கு ஆகாது. இது மாதிரி டிஷர்ட்டு அது இதுன்னு வச்சுருந்தாங்க. அதில் நம்ம எதுவுமே வாங்க போகிறதில்ல, நம்ம மேலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஃப்ளோருக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த ஃப்ளோர் போனீங்கன்னா இது தாண்டா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ஃப்ளோரில் வந்து நிறைய திங்ஸ்லாம் இருந்துச்சு. நிறைய திங்ஸ் மீன்ஸ் எனக்கு வந்து இது மாதிரி இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இது வந்து கொரியன் நூடுல்ஸு, இது பிஸ்கெட்ஸு, அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. சரவணா ஸ்டோர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ வந்து நான் ஃபுல்லாகவே வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட பேக் இல்லை, பில் பேகு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் பில் பேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பில் பேக் வாங்குறதுக்காக போயிட்டேன். பில் பேக் வாங்குறதுக்கு நான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்து போய்க்கிட்டு இருந்தேன். கடைசி வரைக்குமே எனக்கு பில் பேக் வந்து கிடைக்காம இருந்தது. தென் வந்து ஒரு வழியாக இங்கே வந்து இந்த என்னது இந்த ரோமான்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா கடல் பாசி வச்சு செஞ்சுருப்பாங்க கொரியாவில். அது நல்லா இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது விற்றுருந்தாங்க. ஒரு பேக்கெட் 80 ருபீஸுன்ற மாதிரி. நிறைய கொரியன் ஃபேன்ஸ் வந்தோடனே எதெல்லாம் வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் இப்போதைக்கு கொரியன் ட்ரெண்டிங்கில் இருக்கனால கொரியா அப்படியே போய்கிட்டு இருக்கு. நான் ஒரு கவுண்டர்லாம் போய் தேடினேன், எவனாவது பில் பேக் கீழே வச்சுருந்தா அப்படியே கேட்கலான்னு. ஒருத்தங்கிட்ட கூட இல்லை. அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போனால் இங்கேயே கீழே ஒன்று இருந்திருக்கு பாருங்களேன். எனக்கு இப்போ தான் தெரியுது, அன்றைக்கி தெரில, நான் அதுக்கு மேலே இருக்கேன். வீடியோவில் பார்த்து தான் எல்லாம் தெரியுது. நான் அப்புறம் என்ன பண்ணிட்டேன், அந்த சைடில் போயிட்டு
அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்கக்கிட்ட பில் பேக் இருந்துச்சு. ஸோ வந்து நான் வந்து ஒரு பில் பேக் வாங்கிக்கிட்டேன். பில் பேக் வாங்கிட்டு நான் வந்து ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இது ஃபுல்லாகவே வந்து ஓவராலாக வந்து எல்லா சரவணா ஸ்டோரும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து வாக் பண்ணி நல்ல இதுவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து செக்கிங்குமே வந்து ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ செக்கிங் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். பட் வந்து யாருமே வந்து திருடணுன்ற மைண்ட் செட்டில் வரமாட்டாங்க. அது எனக்கு தெரில, விடுங்க. நான் வந்து பில் பேக் எடுத்துக்கிட்டேன். பில் பேக் எடுத்துகிட்டு நான் வந்து போய் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த நூடுல்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு தான். கொரியன் நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து என்னோடய குக்கிங் சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஆனால் நான் இன்னும் அதை செய்யலை. செய்யும்போது பாருங்கள், இப்போ பார்க்காதீங்க. நான் வந்து அது எங்கே பார்த்தேன் ஆக்சுவலி. அது என்னன்னா, யாரோ எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அது எனக்கு தெரியாமல் நான் ரொம்ப நேரமாக வந்து அங்கே இருந்துச்சு. தேடுன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த பக்கம் ஃபுல்லாக ப்ரூ இருந்துச்சு. இங்கேயே வந்து ஃபுல்லாக நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்ட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. இதுலேயே போட்டால் ரொம்ப போர் அடிக்கும். அதனால் நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள். நான் கடை ஃபுல்லாக வந்து சுற்றி உக்காண்ட்ருந்தேன். என்கிட்ட வேறு ஒரு பேக் இருந்துச்சு. நான் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? பெப்சிலாம் இருந்துச்சு என்கிட்ட. அந்த பெப்சிலாம் வந்து நான் வீடியோ போடலை. பிகாஸ் வந்து பெப்சிலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. எங்கள் டாடி இருந்தாங்க. எங்கள் டாடியை நான் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து பிஸ்கெட்ஸ்லாம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃபஸ்ட்டு மாதிரி. பிஸ்கெட் என்னைக்காவது தான் சாப்பிடுவேன். ஸோ வந்து நான் பிஸ்கெட்லாம் வாங்கலை. நான் வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நார்மல் நம்ம ரோட்டில் வாங்குகிற ப்ரைஸ் தான் எங்கேயுமே இருக்கும். ஸ்ட்ரீட்டில் வாங்குகிற ப்ரைஸ் தான் இருக்கும் எங்கேயுமே. என்ன ஒரு 50 பைசே, 50 ருபீஸ்லாம் கிடையாது, 50 பைசே, 50 பைசே வந்து லெஸ் ஆகும். ஸோ அதுக்காக எங்கே போய் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து சும்மா ஒரு ஷாப்பிங் போன மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து வாங்குகிறேன். தென் வந்து நான் ஃபைனலாக வந்து இந்த ஒரே ஒரு நூடுல்ஸ் மட்டுமே 49 ருபீஸு. பட் வந்து போத் வாங்கினா அது ஆஃபர் மாதிரி 2 ஒன்றே ஒன்று எடுத்திங்கன்னா ஒரு ப்ரைஸுன்ற மாதிரி போடுவாங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லாயிருக்கா என்னன்னு தெரியல. நான் வந்து ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வந்து அதை குக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து இந்த பிஸ்கெட் பார்த்தேன். அந்த பிஸ்கெட்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். இங்கே வந்து பெர்ஃப்யூம்லாம் இருந்துச்சு. பெர்ஃப்யூம்லாம் எடுத்து நானே அடிச்சுக்கிட்டேன். அதே வாசனையாக இருந்துச்சு. என்கிட்ட ஆல்ரெடி ஃபாக் இருக்குது, அது எதுக்கு நம்ம வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். தென் வந்து பிஸ்கெட்ஸ், ஐஸு, சாக்லேட்டு எல்லாமே நிறைய சிப்ஸு. இது குழந்தைங்களுக்கு அவன் யூஸ் பண்ணுறான். அதை நம்ம அன்னைக்கு சாப்பிட்டது ரெடி பஸ்ஸில் சாப்பிட்டோமே. 40 ரூபா. 40 தானே. Nabati 30 gram buy 5 get 1. வரேன். அங்க இருக்கா சின்ன கோல்கேட் இருக்கா? அதெல்லாம் இல்லை, இந்த வாங்க. சோப்பு இருங்க எடுக்காதீங்க, எடுத்து தரேன். தெரியும் நான் எடுத்து தரேன். அது வேண்டாம். அன்னைக்கு எடுத்த மாதிரி பேக்கெட் எடுத்து தரேன். அமைதியாக இது எடுத்துப்போம். அதான் அன்னைக்கு 190 என்னமோ வந்தது, அதுதான் இருக்கும். அங்கே வாங்கின ரேட்டு தான் போடுங்க. டப்பா வாங்கிறதுக்கு இதுவே வாங்கிட்டு போயிடலாம். சோப்புலாம் அந்த பக்கம் டாடி, நான் பார்த்து தரேன் வாங்க. வாங்குனீங்களே இப்போ டீ தூள். இப்போ ஊருக்கு வேணும்ல ஒன்று.
ஒன்று வாங்க வாங்க 87 ரூபா. ஒன்று போதுமா ஊருக்கு? ஆமாம், போன வாட்டி கொண்டு போனது பாட்டி தானே, மாமி. எல்லாரும் நிற்கணும் இல்லையா? அவங்க எல்லாருக்கும் ஒன்றும் நம்ம கொடுக்க தேவையில்ல, இது பாட்டி இருக்காங்கன்ட்டு கொண்டு போகிறது. சோப்பு அங்கே இருக்கவா? வாங்க, சோப்பு தானே, இங்கே வாங்க. பருப்பு எடுத்துட்டு போவோம். அங்க இருக்கு பாருங்க பருப்பு. ஏதாவது ஆமா. இது இது அந்த ராகி கம்பு அரிசி, திணை திணை வகைகள். இப்போ இது வேணா வாங்கிக்கலாமாப்பா, கம்பு. வரகு சேமியா. அந்த எப்படியே போய் இப்படி போவோம். போய் பஜ்ஜி மாவு வாங்கட்டா, பஜ்ஜி செய்யலாம். என்ன விலை? 30 ரூபா. சரி, ஒன்று வாங்கி பஜ்ஜி மாவு. கடலை மாவு. அக்கா, இது பஜ்ஜி மாவு தானே இல்லையா? கலந்து இருக்கிறது இருக்கா? எங்க இருக்கு? यहाँ पे स्नैक ही स्नैक घूमते रहते हैं। இருக்கா தைலம்? அந்த பக்கம் இருக்கும். அப்போ இந்த பக்கம் இந்த இருக்கு சோப்பு. சோப்பா? டெட்டாயில். இது உங்களுக்கு என்ன வேணும்? அப்போ அந்த பக்கம் என்ன இருக்குப்பா? கடலை எண்ணெய் இருக்கு. என்ன இது லைன் எங்க போகுது? எல்லாமே ரேட்டா இருக்கு. 100 ரூபாய்க்கா எல்லாம் ரேட்டா இருக்கு. அன்னைக்கு நம்ம 167 அதுவுமே அதான் இல்ல. அன்னைக்கு நம்ம வாங்கும்போது கம்மியா இருந்தது இல்ல. மிஸ்டர் கோல்ட் அது வேண்டாம், இருங்க நான் வாங்குறேன். இது சன்ஃப்ளவர் ஆயில். அந்த பக்கம் ரேட்டு என்னன்னு பாருங்க. மஸ்கட் இது கடுகு எண்ணெய். என்ன விலை? கடுகு எண்ணெயிலையா சமைப்பாங்க? இதெல்லாம் கடலை எண்ணெய்னு போட்டுருங்க. இது அது நம்ம வாங்குறது 167. இது இது வாங்க 167. இது வாங்க. இதுதான் சின்னது. இதெல்லாம் அது 210. இது 230. ஐயோ அப்போ அது வேண்டாம், அது வேண்டாம். எப்படி எவ்வளவு? 164. அதோட கடலை எண்ணெய் எடுத்து இதுவா? எந்த எண்ணெய் எடுப்போமா? ஒன்று போதும்.
அது என்ன விலை? நல்ல இல்லை 198. அது இருக்கு இல்லை இருக்கு. கடுகு என்ன கடுகு என்ன இருக்கா சின்னது? இது கடை இது ஒன்றும் கூட எடுத்துக்காங்க. வேண்டாம்ப்பா ஒன்று. இது என்ன இருக்கு? சரி போ. சோப்பு சோப்பு வேற எங்க வாங்கணும் டாடி? நீங்க இதை பாருங்க, நான் இதை பாக்குறேன். உங்களுக்கா? சோப்பு இருக்கா பாரு. இருக்கு சோப்பு. பாத்தீங்களா? வா. என்ன வாங்க போறீங்க? என்ன லெவன்டர் தானே? ஆமாம் 70 ரூபாய். 70 ரூபா? ஆமாம், இங்கே போட்டிருக்குல்ல. நான் 69 ரூபா தருவேன்.
145. இதா இல்லை இல்லை ரேட்டு கேளுங்க அவங்க கம்மி பண்ண அம்மா காயத்ரி அப்படின்னா ரேட் கொடுத்ததா சோப்பர் சரி சோஃபா அந்த பக்கம். அதான் சொன்னேன். அம்மா இது ரேட் எவ்வளோ? தாழம்பூ சாரிம்மா, அட்டை பாக்ஸ் இது ஊதி வச்சியா அட்டை பாக்ஸ் நினச்சிட்டிங்களா? வாங்கப்பா, வேற ஏதாவது பார்ப்போம். என்னாச்சு? இந்த பக்கம் போகலாம். என்னது என்னது என்ன வேணும்? தாழம்பூல ஒன்று ஐயோ. இதோ இருக்குப்பா, இதோ இருக்கு. 35 ரூபா இது நல்லா இருக்குமா தாழம்பூ சரி இது ஒன்று சரி இது வந்து ஊதிட்டு அந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் இருக்கும். இதில் இருக்குமா சோப்பு ஆமாம். அதுக்கு ஆர்டர் இல்லை 2 பீஸ் இருக்குனார் முந்தினத்து இதுவா ஓகே எல்ஜி 3 ஸ்டார் ஒன்றா கேட்போம் சோப்பு அது ஒரு 2-3 பீஸ் ஆர்டர் இருக்கு. ஆமாம் வரலையா சோப்பு எடுக்கலையா? சோப்பு நான் ஒன்றும் அடித்தாங்க இது என்ன சோப்பு எடுங்க. வேணுமா ஊர் ட்ரெயினில் போகும்போது இது எதுக்கு எடுத்தீங்க? விவல்லாம் வேண்டாம், உங்களுக்கு வேணும் தானே. உங்களுக்கு என்ன சோப்பு? இருங்க எடுத்து தரேன். சந்திரிக்காய் போகும் ட்ரெயினில் தேர்க்கு எடுத்தீங்களாப்பா நீங்கள் சோப்பு? வீட்டில் இல்லையோ? இதுதானே தேய்ப்போம், நம்ம சிந்தாலே எடுத்துப்போம். வந்துட்டு 48 பா இது சந்திரிக்கா, இது குறவா? இது எவ்வளோ? 146 ரூபா. இது அது 102 ரூபா. ஆமாம் இது மட்டும் ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டு அதை எடுத்து வச்சுக்கேன். சரி எடுத்து இந்த போடு ஸ்கேன் பேசுவாங்க பாடி பயிறு ரயில்வே சர்வீஸ் பவுடர்
அக்கா பவுடர்லாம் எங்க இருக்கு? ஃபேஸ் பவுடரப்பா உள்ள காசு ஓகே வரேன் ஏதாவது டாடி கோல்கேட் எடுத்துட்டு வரேன் அப்பா அப்பா கோல்கேட் எடுத்துட்டு வரேன் இதற்கு ம்? பெருசா இருக்கு ஊருக்கு போகும்போது வேண்டாமா உங்களுக்கு அது ஊர்ல இதா இது வெள்ளையா இது நம்ம யூஸ் அது இல்ல நாங்க இது டாபர் எடுத்துட்டு எங்க இருக்கு இருக்கு ஓகே இது வீட்டுக்கா நான் என்ன இது நம்ம அடுத்த மாதம் டிமார்ட் போகும்போது சரி பார்த்தோம் இது என்ன விலை? சின்னது 2 வாங்குங்க ஊருக்கு போறதுக்கு ஊருக்கு 2 வேணுமா நாங்க எங்க போறது ட்ரெயின்ல யாரு தேடுறது இது என்ன விலை இதெல்லாம் வேண்டாம் பெருசு வேண்டாம் சின்னதே ஒண்ணு போதும் வீட்டுக்கு இது போதும் வீட்டுக்கு ஆ சின்னது ஒண்ணு போதும்ன்றேன் சின்னது ஒன்று வீட்டுக்கு அதுவே போதும்பா இப்பதானே வாங்குறேன் வீட்டுக்கு எல்லாத்தையும் போடலாம் அது போதும் இதோ 204 சோப்பு சைஸ் இங்கே இருக்கா இது வீட்டுக்கு இருக்கு என்ன தூரம் பேச டாபர் சொல்லணுமா நிக்காம கொஞ்சம் தள்ளிக்கோங்க வரேன் இந்த பக்கம் என்ன சேவிங் செட் தானே சேவிங் வச்சு சோப்பு வாங்க மணி ஆகுது பாப்பா சோப்பா சேவிங் செட் சோப்பு என்ன சோப்பு இதெல்லாம் என்ன வேணும் பாரு தொண்ணூத்தேழு இது ஒன்றா இதுதான் வாங்க இங்கதான் நிக்கிறேன் பார்த்து வழி விடுங்க सरकार का माल सरकार का माल है जब तक शादी नहीं है तब तक सरकार का है என்ன பாக்குறீங்க அங்க
இருக்கிறது மட்டும்தான் சேவிங் செட்டு. அங்க இருக்கிறது மட்டும்தான். அது என்ன இது லைட் போட்டு பண்ணுறாங்க. அதுவா? எடுப்போமா? இது எடுப்போம். ஆனால் இது பிளாஸ்டிக் 47 ரூபா. 47 ரூபா. ஆமாம் வேறு மாலை இருக்கா கீழே? ஒன்றும் தெரியல. அதுதான் இதெல்லாம் பிளேடு போடலாம். அதுதான் பிளேடு. பிளேடு போடுவோம் 96 ரூபா. இந்த டப்பாவில் வச்சுக்கணும் நீங்கள். ஆமாம் இது எடுப்போமா? இதுக்கு பிளேடு அங்கே இருக்கு பாரு. இங்கே கொடுத்துருக்காங்க பிளேடு. 3 பிளேடு இருக்கு உள்ள. வேணா வேற வாங்கிக்கணும் கூட. பிளேடு வேறு வாங்கிடுவோம். பிளேடு அங்கே இருக்கு பாரு. 96 ரூபா. ஆமாம் இதில் வேறு மாடல். அதில் தான் இந்த கருப்பும் இந்த இதுவும் இருக்கு. ஜிலெட். இல்லைக்கா ஆமாம் இது பேர் ஜிலெட். பிளேடு போட்டு வேறு மாடல் இருக்கான்னு பாரு. பண்ணி எது இல்லடி. இதை பார்க்கல. பிரித்து பார்க்கக்கூடாது. இதாப்பா இது இருக்கு. பிளேடு போடணும். இல்லையா? இது என்ன வேலை? 30 ரூபா. நல்லதா பாரு. நீங்கள் இதை தானே கேட்டீங்க. இது என்ன வேலை பாருது? 81. 81. இது ரெண்டும் ஒன்று தான். பிளேட் ஆகுது. ஆமாம் என்ன வேணாம்? பிளேடு கேட்டு பார்த்தேன். இதோ இருக்குப்பா. பாக்ஸே இருக்கு உள்ள. ஆ இது வேண்டாம். ஜிலெட். ஜிலெட்டா? இது என்ன வேலை? 29. இது வேண்டாம். இது இருக்கட்டும். அதெல்லாம் சொன்னேன். போதுமா அது? இல்லை இல்லை க்ரீமு இருக்கே பவுட்ரு. இதானே உங்களுக்கு வேணும்? என்ன காட்டுங்க. 145. ரெண்டுமா? போடு போடு போடுங்க உள்ள. போடு வாங்கியாச்சு. தேன் கட்டி வாங்கியாச்சு. பயிர் வாங்க சொன்னேன். பேரிச்சம்பழம் வாங்க சொன்னேன். அது எதுவும் வாங்கலை. சேவிங் செட்டை வாங்கி சுற்றி. பயிர் பேரிச்சம்பழம் அந்த பக்கம் அதெல்லாம் வாங்க. இல்லையா? பேரிச்சம்பழம் பயிர் பேரிச்சம்பழம் சுண்டல்
போகிறேன் போகிறேன்ப்பா வயிறு அது மொக்கையாயிடுச்சு. அங்க அந்த பக்கம் பாப்பா, அந்த பக்கம். பேரிச்சம்பழம் காய்கறி சுண்டல் இல்லை வயறு பேரிச்சம்பழம் சுண்டல் இது போனது வேணாம் பேர் சொல்லுவாங்க இங்க இருக்கான்னா பார்க்கணும். எங்கே இங்கே என்ன இருக்குன்னு பேச்சு மழைலாம் எங்க இருக்கு? இதுலேருந்து மூணாவது எந்த பக்கம் இருக்கு அடுத்த ரோவுக்கு அடுத்த ரோ. அடுத்த ரூபா வயர் எங்கே இருக்கு பக்கத்தில் இருக்கான் அடுத்த பேர் கொண்டு வாங்கிட்டு அது அரிசி சக்கரை. வயர் எங்கே இருக்கு ஆர்த்தி அப்பா எங்கன்னு பாரு. என்னது இது? இருக்குப்பா அது. இந்த பயிர் தானே ஆமா, எவ்வளவு பாருங்க. எவ்வளோ வேலை பாரு பயிர் பேரிச்சம்பழம் சுண்டல் 68 ரூபாய். சரி சுண்டல் இதா சுண்டல் சுண்டல் பட்டாணி சாமி வேங்க, பட்டாணி போடுங்க. வேண்டாம் வேங்க, இல்லை அவ்வளோதான் போதும் போதும். பேச்சமரம் எடுத்துட்டு போவோம். பேச்சமரம் அந்த பக்கமா. சரி பில்லு போடு எப்படி ரெடி? இல்லை இல்லை இந்த வாட்டி வரேன். இது என்ன பிரைஸ்? 40. 39.
எல்லாமே மாறிச்சு. இது மாதிரி பண்டிகைக்கு ஒரு புடவை எடுத்துக்கலாம். காமனா ஒரு இங்க இருக்குப்பா பேசுமா. ப்ரோ நீங்க என்ன எடுக்கிறீங்க? இது கொட்டை இருக்கா? ஆமா கொட்டை இருக்காமா? சீடு தான், சீடு இருக்கு, கொட்டை இருக்கு. என்ன விலை என்ன? 98. கொட்டை இல்லாததா வேணும்? 65. என்ன கொட்டை இருக்கா? ஆமா கொட்டை இல்லாததா? இங்கே இருக்குது கொட்டை இல்லாதது. ரெண்டு நாடு இதுதான் கொட்டை இல்லாதது. ஆனால் 136 ரூபா. அதில் இருங்க பார்க்கலாம். 136 ரூபா. ஆமாம் இருங்க வேற எடுக்கிறேன். கொட்டை இல்லாதது தானே வேணும். இது கொட்டை இருக்காது இல்லையா மேடம்? சரி இது போதும் இப்போ. ஒன்று போதும்பா. அவங்க போன வாட்டி வாங்கிட்டு போனதே இருக்கும். சரி வா போ சொல்லி போட்டு நாங்கள் நான் எடுத்துட்டு வரேன். சாரிக்கா இந்த பருவி வீட்டுக்கு போகும்போது ஞாபகப்பட்டு எங்க அப்பா இருக்கிறது. இங்க வாமா. அரிசி கொஞ்சம் வெளியிட்டுமா காலை எவ்வளோ கூட்டம். நானே ஒரு மேட்னஸ் ஆஃப் யூஸ். என் டேடி வந்து சாரி
சாக்லேட் லவர். கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நல்லாவே இல்லை. ஒரு வழியாக வந்து நாங்கள் எல்லாமே வாங்கிட்டோம். பில் கவுண்டர்லையுமே செம்ம ரஷ்ஷு. ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருந்தோம். என்னால் வந்து ரொம்ப நேரமாக நின்று கடைசியில் ஒரு வழியாக எல்லாருமே அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஜஸ்ட்டு எங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து ஒரு வழியாக வந்து பில் கொடுத்துட்டோம். பில் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். சரவணா ஸ்டோர் வரைக்கும் போயிட்டு ஃபுட்டு சாப்பிடாம இருந்தால் எப்படி அப்படின்றது தான் என்னோட தாட்டு. தென் வந்து இந்த பில் கவுண்டர்லையுமே வந்து அவன் பாட்டுன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கான். எனக்கு ஒரே காண்டிச்சு. இங்கே பாருங்கள், நாங்கள் பெப்சிலாம் வாங்கிட்டு இருக்கோம். பெப்சி, இந்த சோப்பு இதெல்லாம் வந்து நான் அந்த ஓப்பனிங் வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன். பிகாஸ் இது எல்லாமே ஒரு கவரில் போட்டு கொடுத்தாங்க. இதை வந்து எங்கள் டேடி தனியாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் நான் ஓப்பனிங் வீடியோஸில் போடல. பேலன்ஸ் இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் நான் ஓப்பனிங் வீடியோஸில் போட்டிருந்தேன். தென் வந்து நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு அவங்க வந்து டெலிவரி பில் கொடுக்கல. டெலிவரி பில் கொடுக்காத
வரும்போது அண்ட் தென் வந்து எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, நம்ம வந்து சாக்லேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து சாக்லேட் வாங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுகுடுன்ட்டு போய் சாக்லேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுவும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு பொருள் எடுத்து ஏதோ ஒன்றுத்துக்கு டிக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் அவங்கள பார்த்துட்டு தான் இருக்கேன். இதோட ரேட் என்னவோ அதை அவங்க போட மாட்றாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஒன்றத்த டிக் போடுறாங்க. சரி ஓகே, எப்படியோ இத்தனை கவுண்ட் வந்துச்சா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. தென் வந்து எனக்கு வந்து நான் வந்து ஷாப்பிங் பண்ணதுலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நூடுல்ஸ் தான். எனக்கு ஒரே ஜாலியாக இருந்துச்சு. இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்குமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி வந்து பருப்பு, பயிறு இது எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து சோப்பு வித் பவுட்ரு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு பேக் வந்து கொடுத்துட்டாங்க பேக்கிங் போட்டுட்டு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பேக் வந்து அவங்க வந்து பேக்கிங் போட்டுட்ருந்தாங்க. பேக்கிங் போட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன், அக்கா ஒரு 2 கவர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அவங்க வந்து ஒரு குட்டி கவர் 2 கொடுத்துருந்தாங்க. சும்மா நம்ம எங்கேயாவது போகிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. நம்ம ஒரு கவர் கேட்டால் ஒரு கவர் கொடுப்பாங்க, 2 கவர் கேட்டால் 2 கவர் கொடுப்பாங்க. அப்படி தான் அவங்க. எனக்கு நான் அதை வேறு ரொம்ப நேரமாக கேட்டிருந்தேன், ஒரு கவர் கொடுங்க ஒரு கவர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃபைனலாக வந்து அந்த ஒரு அவங்க அங்கே கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து ஒரு கவர் கொடுத்தாங்க. அந்த கவரை வாங்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை தூக்கிட்டு இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ பொருள்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்து அவ்வளோ ரஷ்ஷு, அவ்வளோ பீப்புள்ஸு, அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் மேலே பார்க்க போகிறோம். நாங்கள் ஆல்ரெடியே வந்து 6th ஃப்ளோரில் என்னமோ இருந்தோம். அங்கேருந்து நாங்கள் மேலே எப்படியோ லிஃப்ட்டுக்கு நின்று பார்த்தோம். லிஃப்ட்டு அதுக்கு மேலே ரஷ் ஆகுது. எல்லாருமே பாத்திரம் அது இதுன்னு சொல்லிட்டு வெயிட்டாக வாங்கிட்டு போகிறாங்க. லிஃப்ட்டில் அது ஏறும்போது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஃப்ளோராக ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஃப்ளோராக வந்து மேலே ஏறிட்டு ஃபைனலாக நாங்கள் ரீச் ஆனது தான் ஃபுட் கோர்ட்டு. ஃபுட் கோர்ட்டுக்கு எப்படி வந்துட்டோம். இன்றைக்குமே ஃபுட் கோர்ட் வந்து அப்படியே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போகும்போது எங்களுக்கு ப்ளேஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எங்களுக்கு வந்து ப்ளேஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி, நம்ம நின்றுட்டே சாப்பிட்லான்ற மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு ஆண்டி உட்காண்ட்ருந்தாங்க. அந்த ஆண்டி பக்கத்தில் வந்து ஒரு 2 பிளேஸ் காலியாக இருந்துச்சு. இந்த ஆண்டி இல்லை, அது வேறு ஆண்டி. நான் கேட்டேன், ஆண்டி உங்கள் பக்கத்தில் யாராச்சும் வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைம்மா யாரும் இல்லை அப்படின்ட்டு. ஒரே ஜாலியாகிடுச்சு. அந்த ஆண்டி வந்து 2 இடம் இருக்கே ஏன் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் உடனே எங்கள் டாடி இங்கேயே உட்காருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எங்கள் டாடி அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு, நாங்கள் வாங்கின பொருள்லாம் வந்து என்னோடய சேரில் வச்சுட்டு போய் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆர்டர் எடுக்க போனால் நாங்கள் வந்து ரொம்பலாம் வாங்கலை. ஓரளவுக்கு வந்து லிமிட்டாக தான் ப்ராடக்ட் வந்து சாப்பிட்றதுக்கு வாங்கியிருந்தோம். பிகாஸ் வந்து ஆஃப்டர்நூன் தான் நம்ம வந்து ஒன்று வாங்கியிருந்தாலே வந்து கம்ஃபர்டபுளாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். எங்கள் அக்கா வேறு வரல. ஸோ வந்து நாங்கள் 2 பேர் தானே. எங்கள் டாடியும் அவ்வளோவா வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதனால வந்து எங்கள் டாடிக்கு வந்து நான் வந்து 2 பரோட்டா வாங்கினேன். 2 இல்லை 4 பரோட்டா வாங்கிட்டேன். 4 பரோட்டா ரேட் வந்து ரூ. 70. ஒரு பரோட்டா ரேட்டு வந்து 35 ருப்பீஸுன்ற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து போய் பில் கவுண்டரில் 2 காஃபி, 2 செட்டு பரோட்டா, தென் வந்து நூடுல்ஸ் வாங்கினேன். வெஜ் நூடுல்ஸு, சிக்கன் 65 வாங்கினேன். இவ்வளோ தான் நான் இன்றைக்கி வாங்கினேன். நான் வந்து காஃபி வந்து எங்கள் டாடி ஃபஸ்ட்டே எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு அப்படின்ட்டாரு. ஸோ அவருக்கு எடுத்துகிட்டு போய் நான் காஃபி கொடுத்துட்டேன். காஃபி கொடுத்ததுக்கப்புறம் நூடுல்ஸ் வாங்கலாம் அப்படின்னு இருந்தேன். நூடுல்ஸ் ப்ளேஸுமே நிறைய கூட்டமாக இருந்தது. நிறைய பேர் வந்து வெஜ் ரைஸ் வாங்கியிருந்தாங்க. இந்த பக்கம் வந்து என்னது பிரிஞ்சி இருந்துச்சு. பிரிஞ்சி வந்து வெஜ் பிரியாணி அப்படி சொல்கிறாங்க. இந்த சைடு இருந்தது ஒரே கூட்டமாக இருந்தது. அவங்க வந்து அந்த கூட்டத்துலேயுமே வந்து ஃபில் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஃபுட் எல்லாமே. தென் வந்து இந்த சைடு வந்து நான் வந்து ஒரு வழியாக வந்து வாங்கிட்டு வந்துட்டு இது நூடுல்ஸு, தென் வந்து காஃபி எங்கள் டாடி காஃபி குடிச்சிட்டாரு. என் காஃபி மட்டும்தான் இருந்துச்சு. என்னோடய காஃபி, நூடுல்ஸு, தென் வந்து எங்கள் டாடிக்கு வந்து 4 செட்டு 4 பீஸ் பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தேன். தென் வந்து நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது டேஸ்ட் வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே தான். ரொம்ப கேவலமாலாம் இல்லை, ஓகேவாக தான் இருந்தது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா. தென் வந்து காஃபி இருந்தது. நான் வந்து காஃபி குடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து சிக்கன் 65 வச்சுருந்தாங்க. காஃபி வந்து சர்க்கரை போட்டிருக்கேன் கலக்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் நான் அதை பண்ணலை. அதனால நான் உட்காந்து அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
எனக்கு வந்து மிஷின் காஃபி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மிஷின் காஃபி பிடிக்கும்னா வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். தென் வந்து நான் என்னெல்லாம் எங்கள் டாடி வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் வந்து நான் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கல. பட் குருமாவும் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து சரவணா ஸ்டோர் போயிருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் 65மே நல்லா தான் இருந்தது. நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருந்தது. நோ டிஃப்ரெண்ட். ஸோ வந்து நாங்கள் ஒரு வழியாக வாங்கிட்டு என் ஃபைனலாக தான் ஞாபகம் வந்தது, ஐயையோ நம்ம சாக்லேட் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நாங்கள் வந்து இறங்கி போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ ப்ரௌனி ரொம்ப ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போகுது. அந்த ப்ரௌனி ப்ரைஸில் வந்து 15 ருபீஸ்க்கு ஒரு பீஸுன்ற மாதிரி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வேணும்னா போய் வாங்கிட்டு வாங்க. தென் வந்து ஒரு சாக்லேட்டுக்காக நான் எங்கேயும் அங்கேயும் திரிய ஆரம்பிச்சிட்டேன். QR கோடு இல்லாமல் ஒரு பேக் நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். அந்த ஃப்ளோரில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் ஃப்ளோரில் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் ஃப்ளோரில் பில் போடலான்னு இறங்கிட்டேன். இறங்கி போயிட்டு அந்த ஃப்ளோருக்கு வந்து இது இல்லை. ஸோ வந்து அதுக்காக கீழேயும் மேலேயும் இறங்கி ஒரு வழியாக இதை பில் இதை வந்து லாக் பண்ணி வச்சுட்டு திரும்பியும் போயிட்டு ஸோ சேட் ஆகிடுச்சு. ஒரு சரவணா ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறவங்கன்னா நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பில் போட்டு வைங்க. அப்போ தான் வந்து எடுக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இதுன்ட்டு ரொம்ப ரொம்ப காண்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லிஃப்ட்டில் ஒரு கூட்டத்தை வேறு தாங்க முடியல. எல்லாருமே போய் நின்றுக்கிட்டா லிஃப்ட்டு என்ன தான் வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து நமக்கு லிஃப்ட்டும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடராஜா சர்வீஸே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடக்க போயிட்டேன். நடந்து வந்து நம்ம கீழே வரைக்குமே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், அந்த சாக்லேட்டை வந்து காட் பண்ணி பில் போட்டு நம்ம வந்து போயிட்டோம். அப்புறம் வந்து கீழே பார்க்கிங்கில் போய் நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போய்ட்டோம். இதுக்கு மேலே ஒன்றும் சாப்பிட்ற மாதிரி இல்லை. பிகாஸ் வந்து வயிறு ரொம்ப ஹெவி ஃபுல்லாகிடுச்சு. அதனால வந்து இதுக்கு மேலே நம்ம எந்த ஃபுட்டுமே சாப்பிடல. நேராக வண்டி எடுக்கிறோம், வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ வந்து அந்த அந்த சாக்லேட்டுக்காக நான் இறங்கிட்டு இருந்தேன். அந்த சாக்லேட்டுக்கு ஒரு தனி பில் போட்டு பேக்கை போய் கேட்டேன். அவன் வந்து பேக்லாம் கிடையாது, ட்ரெஸ் வாங்கினது பேக்குன்னு போடா லூசு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஓகே காய்ஸ், என் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகே காய்ஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.